ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடியே தமிழக அரசு வேலை இதை பற்றி ப்ரீவியஸாக வீடியோஸ் போட்டிருந்தோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு. இப்போ அதை தவிர்த்து இன்னொரு மாவட்டத்துக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th 8th எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு டிரைவர் ஜாப், கம்ப்யூட்டர் கணினி பொறியாளரும் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம், கம்ப்ளீட்டாக பார்ப்போம். வேலை வாய்ப்பு அறிவிப்பு. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தது நாமக்கல் மாவட்டத்துக்கு, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ திருவள்ளூர் இந்த முதன்மை மாவட்ட நீதிபதி. இதில் காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் தேர்வு செய்யப்பட இந்த ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. உங்களோட கல்வி தொகுதி, வயது எல்லாமே விண்ணப்ப படிவங்களை இது பண்ணி அதோட ஜெராக்ஸ் எல்லாமே உங்களுடைய சான்றிதழ் ஜெராக்ஸில் நீங்கள் சைன் பண்ணணும். அதுதான் சுய சான்றப்போம்னு சொல்லுவாங்க, செல்ஃப் அட்டஸ்டேஷன். அதை எல்லாமே பூர்த்தி பண்ணி நீங்கள் ஏப்ரல் 30 முன்னாடி அனுப்பணும். மாலை 5:30 மணிக்குள் சேரும்படி அனுப்பி வைக்க வேண்டும். இதில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. அலுவலக உதவியாளர், கணினி இயக்குபவர், அதுக்கப்புறம் மசால்ஜி, துப்புரவு பணியாளர், டிரைவர், இரவு காவலர், நிறைய வேகன்சி இருக்குது. பார்ப்போம். இதில் அலுவலக உதவியாளர் கிட்டத்தட்ட 27 வேகன்சி இருக்குது. இதில் உங்களோட கம்யூனிட்டி என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது ஆப்ஷனில் பிற்படுத்தப்பட்டவன்னு போட்டுக்கோங்க. பிசி கம்யூனிட்டி, முஸ்லீம்கள் அல்லாதோர் பிசிஎம் இதில் அப்ளை பண்ண முடியாது. பிசி கம்யூனிட்டியில் விதவைகள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். தென் 3rd ஆப்ஷனில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எம்பிசி. அதில் எம்பிசி யார் யார் இருக்குங்களோ அவங்க தரமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் உங்களோட கம்யூனிட்டி என்னென்னு பார்த்துக்கோங்க. அதில் ஆதி திராவிடர், முன்னுரிமை அற்றவர், பெண். ஆதி திராவிடர்னால் எஸ்சியில் உமன் கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த முன்னுரிமை அற்றவர், முன்னுரிமை உள்ளவர் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்குது. முன்னுரிமை பெற்றவரில் யார் யார் வருவாங்க அப்படின்னா, இந்த ஆதரவற்ற விதவை, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி, கலப்பு திருமணம் செய்தவர்கள். அந்த மாதிரி தான் முன்னுரிமை பெற்றவர்கள். முன்னுரிமை அற்றவர்கள்னால் நம்மளை மாதிரி நார்மலாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். இந்த பொது கேட்டகரிக்கு நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேண்டிடேட்ஸ். அதனால் அலுவலக உதவியாளர் கிட்டத்தட்ட ஒரு 27 இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கணினி பொறியாளர், கணினி இயக்குபவர். அதுலேயும் ஜென்ரல் கேட்டகரி, ஆதி திராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வைஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களோட கம்யூனிட்டி எதுன்னு பார்த்து அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வரிசை 30 மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சீர்வரவினர், முன்னுரிமை பெற்றவர். அதாவது எம்பிசியில் முன்னுரிமை பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. முன்னுரிமை பெற்றவர்னா யார் அப்படின்னா, நீங்கள் இராணுவ வீரராக இருந்தீங்க, ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, இல்லை சுதந்திர போராட்ட தியாகி வாரிசு பெற்றவர், அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் இருக்கணும். முன்னுரிமை பெற்றவர்னு அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் இருக்கணும். அவங்க இந்த கேஸ்ட்டாக இருக்கணும். எம்பிசியில் இந்த மாதிரி முன்னுரிமை பெற்றவர்கள் யாராக இருந்தாங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுதான் 3rd ஆப்ஷனில். இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். பிற்படுத்தப்பட்டவர் 31, பிற்படுத்தப்பட்டவர், முஸ்லீம்கள் அல்லாதவர், முன்னுரிமை பெற்றவர். பிசியில் முன்னுரிமை பெற்றவர் அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான். அதனால் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக பார்த்து நீங்கள் உங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அலுவலக உதவியாளர் ஒரு 27 வேகன்சி பார்த்தோம். கணினி பொறியாளர், தென் நகல் எடுப்பாளர். அதில் ஜென்ரல் கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி தகுந்த மாதிரி இருக்குது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஓட்டுநர் கிட்டத்தட்ட ஒரு 2 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இரவு காவலர். அதுவும் ஒரு 5-10 வேகன்சி இருக்குது. மசால்ஜி அது ஒரு 3 நாளாக. அதுவும் 10க்கும் மேற்பட்ட வேகன்சி தான் இருக்குது. தென் துப்புரவு பணியாளர். அது ஒரு 5 வேகன்சி இருக்குது. தென் விண்ணப்ப படிவம் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் அண்மையில் எடுக்கப்பட்ட கடவு சீட்டு அளவிலான நிலப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை ஒட்டி அது மேலே உங்களோட சைன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவி, இப்போ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிரைவர் பதவிக்குன்னா டிரைவர்னு போடுங்க. இல்லை அலுவலக உதவியாளர்னா அதை கிளியராக இது பண்ணுங்கள். பெயர் தனித்தனி எழுத்துக்களே. உங்களோட பெயரை தமிழில் எழுதுங்க. சேர்த்து எழுத வேண்டாம்னு சொல்கிறாங்க. கல்வி தொகுதி, கூடுதல் கல்வி தொகுதி, உங்களோட கல்வி தொகுதி என்ன, உங்களுடைய சாதி மற்றும் வகுப்பு என்ன, சமயம், தேசிய இனம், முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதன் விவரம், தற்போதைய பணி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு, தற்போதைய பணியிடும் இடம், தற்போதைய ஊதியம், காவல்துறையில் வழக்கு ஏதும் நிலுவையில் இருப்பின் அதன் விவரம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் உங்களோட சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியில் சைன் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டேஷன், சுய சான்றப்பம் ஏப்ரல் 30க்கு முன்னாடி நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. பூர்த்திப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இதில் முன்னுரிமை பெற்றவர், பீரியாரிட்டி, முன்னாள் இராணுவத்தினர், விதவைகள், கலப்பு திருமணம் செய்தவர்கள், சுதந்திரம், தமிழ்மொழி போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், நில ஆர்சிதம் செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். இவங்க தான் முன்னுரிமை பெற்றவர் வருது. இவங்களை தவிர்த்து நம்ம முன்னுரிமை அற்றவர். நம்மளுக்கு முன்னுரிமை அற்றவர் நம்ம கம்யூனிட்டியில் எங்கெங்கே வேகன்சி இருக்கோ அங்கங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இன சுழற்சி என்னன்னு
போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, முகவரியும் கொடுத்துருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டம். ஸோ தென் வந்து உங்களுக்கு கல்வி தொகுதி, வயது வரம்பு, அலுவலக உதவியாளர் வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ஸோ வயது வரம்பு வந்து ஒவ்வொரு கமிட்டிக்கு தகுந்த மாதிரி 30, 32, 35 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ தென் வந்து இரவு காவல மசால்ஜி துப்புரவு பணியாளர் அவங்களுக்கான கல்வி தொகுதி இருக்குது. கணினி பொறியாளர் பணிக்கான கல்வி தொகுதி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது பிசிஏ எனி டிகிரி அப்படின்னா நீங்கள் வந்து அதை முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பட்டய படிப்பும் நீங்கள் முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் பிஜி டிசிஏ அண்டு டைப்ரைட்டிங்கும் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். நகல் எடுப்பாளர் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 3 வருடம் அனுபவம் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் பணி 10th ஸ்டாண்டர்ட், வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கான ஊதியமும் கொடுத்துருக்காங்க. கணினி பொறியாளர் பணிக்கான ஊதிய விகிதம், நகல் எடுப்பாளர், ஓட்டுநர் பணிக்கான ஊதிய விகிதம், அலுவலக உதவியாளர், இரவு காவல மசால்ஜி மற்றும் துப்புரவு பணியாளர் பணிகளுக்கான ஊதிய விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் பூர்த்தி பண்ணி உங்களோட சான்றிதழோட ஜெராக்ஸை வந்து சைன் பண்ணிவிட்டு, ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட், ஒருவேளை நீங்கள் முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பதிவு தபால் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். பதிவு தபாலில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பதவிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கடைசி டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதிலே விண்ணப்ப படிவம் இருக்கும், அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.